சாரதா அத்தைய பாக்க வர்றாரு. காவேரி தன் மேல இருக்கிற கோவத்துல அத்தைய ரொம்பவே காயப்படுத்திட்டத நினைச்சு விஜய் வருத்தப்படுறாரு. இனிமே நான் காவேரிய டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன பத்தி அவகிட்ட பேசாதீங்கன்னு விஜய் ஒரு மெச்சோர்டு முடிவை எடுக்கிறாரு. ஆனா எப்பவாவது ஒரு நாள் நாங்க கண்டிப்பா ஒன்னு சேருவோம்னு நம்பிக்கையோட கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் காவேரி செஞ்ச ஒரு வேலை விஜய்க்கு பெரிய ஷாக்க தருது. விஜய் மேல இருக்கிற எரிச்சல்ல மேட்ரிமோனில விஜய் பார்த்த ரம்யாங்கிற பொண்ணோட அப்பா அம்மாவ விஜயோட வீட்டுக்கே வர சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்தை பத்தி பேசும்போது விஜய் அவங்கள நாசூக்கா சமாளிச்சு அனுப்பிடுறாரு. அப்புறம் காவேரிய நேர்ல சந்திச்சு, இனி உன் பக்கமே வரமாட்டேன், ஆனா இந்த மாதிரி கல்யாண வரன் பாக்குற வேலையை நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனா கதையில ஒரு பெரிய திருப்பம் என்னன்னா, காவேரி திட்டினதுல மனசுடைந்த சாரதாத்தை காணாம போயிட்டாங்க. ஸ்கூல் முடிச்சு வந்த அமுதா வீடு பூட்டி இருக்கிறத பாத்துட்டு காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. காவேரி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தும் அம்மாவ காணல. அந்த நேரத்துல விஜய் அங்க வந்து, கவலைப்படாதீங்க மிஸ், நான் இருக்கேன்னு சொல்லி காவேரிக்கு ஆறுதல் தர்றாளு. சாரதா அத்தை எங்க போனாங்க? விஜய் அவங்கள கண்டுபிடிச்சு தருவாரா? இதனால காவேரி மனசு மாறுமா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.